ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட், செம்ம ஒரு ஃபீல், ஹாப்பியா இருக்கு. என்னன்னா எனக்கு ஸ்டார்டிங் காட்டும் போதெல்லாம் என்ன வந்து எங்க ஆளுங்க அப்படின்னா ரோஜா மேம் சொல்லிட்டே இருப்பாங்களா, எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ஒருவேளை ஜாதி சப்போர்ட் பண்ற மாதிரி படம் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். போக 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 அவங்க கொடுத்த விதம் சூப்பரா இருந்தது. எனக்கு என்னன்னா லவ் ஜானரா ஒரு காமெடியா காட்டி பாத்திருக்கேன், ஆனா லவ் அண்ட் கேஸ்ட வந்து வித்தியாசமா காமெடியில திருத்தின விதம்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. செம்ம ஒரு ஃபீல், செம்ம என்ஜாய்மெண்ட். அதுவும் கோபி சுதாகரோட காமெடி அல்டிமேட். அது அவர் சொல்ல வருங்களா, எனக்கு தெரியாத ஆங்கில இண்டியனை பத்தி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த டைலாக்லாம் செம்ம ஒரு வைபான ஒரு விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இந்த இருக்கல ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா சேட்டர், அவரோட கேரக்டர் அல்டிமேட். அந்த திரும்பும் போது உள்ள வரும்போதுலாம் ஐயோ காதுல மாட்டுப்பா எப்பா வேணாம்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்ற அந்த டைலாகா இருக்கட்டும், பாபா அப்படின்னு கூப்பிட்டோன்னே அவர் கொடுத்த ரியாக்ஷன் அல்டிமேட்டா இருக்கும், வேற லெவல். அந்த காஃபி போடுற அந்த ஒரு சீன்லயுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் அவரு ஹீரோனோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோவை காட்டும் போது நான் யோசிச்சேன் எப்படி ரெண்டு பேருக்கு செட் ஆகுமா, அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு. ஆனா உண்மையிலே பாரி அவரோட ஆக்டிங் போக 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 நம்மளே ஹீரோ ஹீரோயினி சேர மாட்டாங்களா, சேர்ந்து வாயை திறந்து சொல்லி சீக்கிரம் சேர்ந்து தொலைப்பா அப்படின்னு நம்ம தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்து காமெடியா சிரிக்கலாம், ஃபேமிலியோட வந்து அதை விட என்ஜாய் பண்ணலாம். கிளைமேக்ஸ் வேற லெவலுங்க. உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவரு கூட லாஸ்ட் ட்விஸ்ட்ல கூட சீரியஸாவே அவர் வந்து போய் வாங்கிட்டு வரான்னு சொல்லும் போது கூட நம்மளே அறியாம நம்ம சொல்லுவோம்ல, நீ இன்னுமாடா திருந்தல, போய் ஒண்ணு நிப்பாட்டா இல்ல கல்யாணத்தையே பண்ணி தரடா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் இருந்தது. கடைசியா வந்து அவர் கொடுத்த ட்விஸ்ட் அதுல கூட சொல்லுவாரு, இன்னும் வேட்டையாடு விளையாடு கமல் பண்ணா ஒத்துக்கிறீங்க, நாங்க பண்ணா ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கோபி சொல்லும் போதெல்லாம் செம்ம ஒரு இது இருந்தது, ஃபீல் இருந்தது. சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அன்பே டான் அப்பதான் படம் பார்த்துட்டு வந்தேன். நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்திருப்போம். ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு விதமான புரிதல் இருந்திருக்கேன். அதை விட இங்கே ட்விஸ்ட் அண்ட் டான்ஸு எதிர்பார்ப்பு எல்லாமே பயங்கர ஒரு 200% நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வரும்போது இந்த இப்போ படம் பார்க்க வரும்போது டிராஃபிக்கில் அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்திருப்பான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, நம்ம ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி, வீட்டில் இருக்க பிரச்சனை சரி, எல்லாத்தையுமே இந்த ஒரு படம் டோட்டலாக இது பண்ணிடும். அது போக நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சமுதாயத்தில் சில விஷயங்கள் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த காஸ்ட் விஷயத்தை மாற்றணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற நிலைமை வந்து இதை மாற்றி தான் ஆகணும் அப்படின்றது அந்த படத்தை வலியுறுத்துது. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது போக எல்லாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும் பிரமாதமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தனோட கேரக்டர் எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அப்பாவோட சேத்தன் சாரோட ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அது போக எனக்கு கோபி அண்ணனோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு மைண்டில் அப்படியே ஸ்ட்ரெஸ்லாம் போயிட்டு நான் ஒரு ஃப்ரீ மைண்டாக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் படத்தை பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக எல்லாரோட கேரக்டரும் பயங்கரமாக இருந்துச்சு. செல்முருகன் சார் அங்கங்கே வந்தாலும் அவரோட ஸ்கோப்பே வேற ஸ்கோர் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தார். இடையில ஒருத்தர் வருவார், ஒரு டீ கடையில் வந்துட்டு குடிச்சிட்டு ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு போவாங்க. அந்த கேரக்டர் நீங்கள் பாருங்கள், அதுவுமே படத்தில் வித்தியாசமான ஒரு சம்மந்தப்பட்ட கேரக்டரில் வருவாங்க. அந்த மாதிரி நம்மளே ரிலேட்டபிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிறது, ஒரு லவ்க்குள்ளே என்ன பிரச்சனை வருது, அந்த லவ்க்குள்ளே என்னென்ன பிரச்சனை வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற விஷயத்தை படம் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்கள் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு படம் பிடிக்கும். தேங்க்யூ. ஆமாம், ஜமா படம் பண்ணியிருந்தாரு. அது ஆர்ட் ஃபிலிமு, இது கமர்ஷியல் ஃபிலிமு. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை 200% பண்ணியிருந்தேன். இது அதே மாதிரி 200% மேலே 200+ மேலே பண்ணியிருக்காரு. ஏன்னா கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன ஆக்டிங் தேவையோ அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு. இதில் அவரோட நடிக்கிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கட்டும், அப்பாவோட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அம்மாவோட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், லவரோட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா கனெக்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ரொம்ப ரியலாக நான் நல்லா தரவாக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் படம் பாருங்கள், தரவாக என்ஜாய் பண்ணலாம். இது நல்ல ஒரு ஃபேமிலிக்கான என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு படம். மிஸ் பண்ணிடாதீங்க. படத்தில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது, ஜாலியாக போகுது. எல்லோரும் ஃபேமிலியாக போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணீங்க. தேங்க்ஸ். பிடிச்ச விஷயம் எல்லாருக்கும் ஒரு பொதுவாக எடுத்திருக்காங்க படமாக, எந்த ஒரு பேஸ்டாகவும் இல்லாமல். கேஸ்ட்டு பற்றியும் ரொம்ப ஒரு இதுமாரி ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் வேணும். கேஸ்ட்டை பற்றி ஜமா வந்து ரொம்ப ரூரலாக இருக்கும். இது ஒரு சிட்டி சப்ஜெக்ட் எப்படி பண்ணுவார்னு யோசிக்கிறப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, அது ஒரு மேக்கிங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பெரம்பூர் லைஃப் ஸ்டைலில் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே நல்லா காட்டியிருக்காங்க. ஆனால் வந்து ஒன்றுமே அந்த ரூட்டடாக அந்த மக்களை காட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொஞ்சம் கிடைக்குது, அவ்வளோதான். கிளைமேக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது. அது ஒரு வேற ஜானரா இருந்தது. இது வந்து லவ் மெயின் பண்ணி எடுத்திருக்காரு. அதுல காஸ்ட் வேணாங்கிற மாதிரி
ஸோ இது ஓகே. இது படம் வந்து லவ் ஜானர் போகுது. லவ்ல எப்படி காட்டிட்டாங்க? ஏன்னா ஓவரா என்ன காட்டுனாங்களா இல்ல நார்மலா என்ன காட்டுனாங்க? கான்ஃபிடென்டான ஒரு லவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் காஸ்ட் வந்து மீன் பண்ண வேணாங்கிறதையும். சேட்டர் சார் கோபியோ அவங்களோட ரோல்ல எப்படி? கோபியோட ரோல் சூப்பர். கோபியோட ரோல் வந்து அந்த ஸ்லாங் தான் மெயின். சூப்பர். இதுல நிறைய லாங்குவேஜ்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க டிஸ்டர்பன்ஸா இருந்ததா இல்ல எப்படி கரெக்டா இருந்ததா? இல்ல எல்லாமே ஒரு காமெடியா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஓவரால் சூப்பர். காமெடில எந்த அளவுக்கு? அங்கங்க வச்சிருந்தாங்க, அதுவே சூப்பரா இருந்தது. ஹீரோயின் ஹீரோயின் சூப்பர். படத்துல பாட்டு எப்படி இருக்கு? இல்லைங்க, பாட்டு அவ்வளோ தூரம் இல்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசா புரியல, ஒரு சுத்திட்டே இருந்த மாதிரி. செகண்ட் ஹாஃப் ஓகே, சூப்பர். கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ படம் எனக்கு பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ்ன்றதை தாண்டி அந்த படம் டோட்டலா வேற, இந்த படம் டோட்டலா வேற. ஸோ அந்த படம் தனி. ஸோ இதை பார்க்கும்போது இது தனி, இதுவும் நல்லா தான் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த படம் எனக்கு பிடிக்கும், இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா சீன்ஸுமே ரொம்ப டீசெண்டா நீட்டா எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லா சீன்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க ஹீரோயினா பண்ணவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலா படம் நல்லா இருந்தது. கோபி ப்ரோட ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் பரிதாபங்கள் இருக்கிற மாதிரி அவங்க வேற லெவல்ல பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பரா இருந்தது. காமெடி ஓகே, நல்லா தான் இருந்தது. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து வந்த எல்லா காமெடி எதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த கல்யாண சீன்ஸ்ல அந்த காமெடி எல்லாமே பிடிச்சிருந்தது. கோபி ப்ரோ வந்து அவங்க பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு போன அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி காமெடி எல்லாம் நல்லா தான் இருந்தது. சாங்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்தது. பட் சாங்ஸை தாண்டி எனக்கு படத்தோட கிளைமேக்ஸ், அதில் வரக்கூடிய சின்ன சின்ன காமெடி சீன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் பாரியோட ஆக்டிங், இது எல்லாமே கோபி ப்ரோட ஆக்டிங் எல்லாமே பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் தான் சொல்றேன். கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் சூப்பரா இருக்கு சார். ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கு. ரோஜா மேம் நல்லா நடிச்சிருக்காங்க, நெத்ரன் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த ஜாதி பத்தி பேசியிருக்காங்க, லவ் சீன், ஃபைட்டுன்னு ஓவரால் நல்லா இருக்கு. எல்லாமே ஜாதி மதத்தை பத்தி பேசியிருக்காங்க. சூப்பரா சரி. கடைசியில் ஏத்துக்கிறது இன்னும் நல்லா இருக்கு. இப்பத்தி ஜென்ரேஷன் பார்க்குற மாதிரி ஜாதி சார், ஜாதி தான் சார் முக்கியமா. ஜாதி தான் சொல்ற மாதிரி இல்ல. அந்த பெங்களூர் ஸ்லாங் பேசிருக்காங்க. இதுலயும் அதை கொண்டு வந்திருக்க புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. காமெடி வேற மாதிரி தான் வந்திருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் சூப்பர் போகுது. அந்த அறம்புரை இருக்காங்க, அதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கு சார். அவங்க ஏத்துக்கினது இன்னும் நல்லா இருக்கு. என்ன சார், ஹீரோயினி சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நயனா கேரக்டர் நல்லா இருக்கு. சாஃப்டா போறாங்க, அதுக்கப்புறம் பேச வேண்டிய இடத்துல பேசுறாங்க, நல்லா இருக்கு.